ஹலோ காய்ஸ், நான் தான் அவங்க ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடந்த ஒரு மேட்ச்சை தான் பார்க்க போகிறோம். என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே கடைசியில் பார்த்து அது சம்பவமாக இல்லை சாக்கடையான்னு மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா அடித்து அல்லக்கை திருப்பி போட்டானுங்க நம்மளை. செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ரேஞ்சு போங்கடான்னு லாங்குவேஜ் பிளேயர் ஷார்ட்ரேஞ்ச் ஏறி போயிட்டார். ஒரே காமெடியாக போயிடுச்சு. செகண்ட் ரவுண்டு உள்ளக்கே எங்களை ஏற உள்ள ஸ்டார்டிங் பேஸில் நின்று எங்களை அடித்து குப்பரை தள்ளி விட்டானுங்க. சரி இருந்துட்டு போட்டோம், அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். எல்லா ரவுண்டுமே இப்படித்தான் நடக்கிற மாதிரிக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 100 அப்படின்னு பிங்க் மேட்ச் மணிக்கு எல்லாத்துக்கும் நெட்ஒர்க் இதாகி தொலைஞ்சிருச்சு. அதனால் வரும்போதே லேட்டாகத்தான் வந்தோம். இதில் எனிமி எங்கிட்டு இருக்காங்கட்டுங்கிட்டு தொலாயிட்டு கிடந்தோம். ஷார்ட் ரேஞ்சே போன ரவுண்டு போட அதனால் தோத்தா பண்ணாங்க. அதனால் ஷார்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஏறினேன். அதில் ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ, ரொம்ப முன்னாடி ஏறி போயிட்டேன். எனிமி எனக்கு பின்னாடி போயிட்டானுங்க. ஆடே இங்கிட்டு வாடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு திரும்பி மறுபடியும் வந்த பாதையிலே திரும்பி ஒருக்கா போகலாம் பார்த்தா இந்த பக்கம் ஒரு எனிமி இங்கிட்டு ரெண்டு பக்கமும் வளாத்திக்கிட்டு கிடந்தேன். ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பின்னாடி ஒருத்த வந்து அழுத்துறதுக்கு வந்துட்டான். வாழை போட்டு வெளில ஓடுவேன் பாருங்க. சர்ன்னு எப்படி அடிச்சான்னு தெரியல. இந்த இடத்துல கேப்பு தெரிஞ்சு என்ன கழுது அடிமா. அது தண்டிக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா நார்மலா தான் போச்சு. இதுக்கப்புறம் தான் பாத்துக்கோங்க, ஏய் நான் உனக்கு என்னடா பண்ணேன், எனக்கு எங்கடா அமௌண்ட் போட்டா அப்படிங்கிற மாதிரி காய போயிருச்சு. கரெக்டா நம்ம டீம்மேட்டு ஒரு சிஆர் சோனை பார்த்தீங்கன்னா அவர் அப்பதான் ஆஃப்லைன் நெட் இதாயிருச்சுன்னாரு. அப்புறம் போயிட்டு வந்தோடனே இவரை போட்டு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பாத்துக்கலாம், அடுத்த ரவுண்டு பாடுறா என்ன நடக்கும் மட்டும் பாடுறா அப்படின்னு எங்க அண்ணன்ட்ட சொன்னேன். என்ன அமௌண்ட் ஒருத்தர் என்ன போட்டானே அப்படின்னு. ஓன் மேலே அமௌண்ட் போட்டானா அப்ப என் பாட்டா தாண்டா இருப்பான் அப்படின்ட்டான். அடடே நீ நல்லது சொல்லுவோம் பார்த்தா நீ இப்படி பண்றடா அப்படின்னு. சரி பாத்துக்கலாம், அடுத்த ரவுண்டு பாத்துக்கலாம் பார்த்தா இவர் ஒரு டவுன் பண்ணிடுவாரு. ஆகா சவுச்சிருவோமா அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு பெரிய கொம்பாட்டக்கார எங்க டீம்ல செகண்ட் கீ பிளேயர் இவர் தான். அப்ப ஃபர்ஸ்ட் யாராங்க அப்படின்னா எல்லாருமே செகண்ட் பிளேயர் தான், யாருமே ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல தான் எனிமி ஃபுட் சவுண்டு தான் சொல்லுவான். ஏறி போய் அடி வெளுத்து எடுத்துருவாரு. ஐயால யார் அடி என் தம்பி மேல கை வச்சது எவன்டா அப்படின்னு மணிக்க நின்று அடி வெளுத்து எடுத்துருவாரு. இந்த ரவுண்டு மட்டும் பாருங்க, நான் கிரிக்கெட் போய் அவ்வளோ பண்ணி தாண்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பேன். என் டீம்மேட்டுக்கு வெளியே வந்துருச்சு போராட்டத்துக்கு. இப்போ அடியை மட்டும் பாருங்க. இந்த பக்கம் ஃபுட் சவுண்ட் வைக்கையும் கரெக்டாக பார்ப்பாங்க. கரெக்டாக உள்ள வரதை பார்த்துட்டாங்க. சிஆர் சவுண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏறுவார். நீ பேக்கப் போடா அப்படின்னாங்க. சரின்னு அவர் பின்னாடி பேக்கப்பில் போய் நின்று அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏறி போய் நேக்கா கொஞ்சம் பார்த்து ஆடினாரு. நான் பெப்பரப்பான்னு ஓடி தந்துட்டு பின்னாடி ஒருத்த வந்து அழுத்த வந்துட்டான். அடி அவ்வளோதான், பார்த்தவனெல்லாம் அடி பிரிச்சு எடுத்துட்டாரு மணியன்னு. அவர் ஒரு ஆளாக விரட்டி கொண்டு போய் அடி தூக்கிட்டு போய் மிதிச்சு கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. வாங்கடா போன ரவுண்டு என் மேலே அமௌண்ட் போட வேண்டாம் ஏழை. இந்த ரவுண்டத்தில் பாருங்க என்னைய பார்த்தீங்கன்னா அடிச்சு படுக்க போட்டுருவானுங்க. என்னதான் நடக்கும் பாருங்க. அந்த வாழெல்லாம் இப்போ உடச்சி என்னென்னவோ பண்ணலான்னு பார்ப்போம். உள்ளக்க பொறுமையாக நிற்போம். போன 1 மணிக்கு இதாக தொலைஞ்சிடக்கூடாது, கடைசியில் விட்டுறக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். தர்காமில் இவன் பாருங்க, இவன் தான் நம்ம கதாநாயகன். என்னைய பார்த்தீங்கன்னா அடிச்சு போயிட்டே என் மேலே கையை வச்சு விட்டானே அவன். உன சும்மா விடாங்கன்னு அப்படிமே ரிவே பண்ண பார்த்தீங்கன்னா இவர் வருவார். யாரா அது என் மாப்பிள்ளை மேலே கையை வச்சோன்னு இப்போ எங்கள் அண்ணன் வர்ற வேகத்தை மட்டும் பாருங்க. கொய்யால ஒரே அறதான் சட்டார்னு சரிங்க கடந்து ஒரு ரனப்பு தான் மிரட்டி விட்டுவார் இந்த இடத்துல. சம்பவம் தான் கில் எடுத்துட்டு சரி மெடியை போட்டு இன்னொருத்தனை எங்கிட்டு தான் பாப்பா பார்த்தேன். அதுக்குள்ளே டீமேட் அடிச்சு முடிச்சு மேட்சை முடிச்சு விட்டுருவாங்க. ஏழை இத்தனை நாள் எங்கேயா இருந்தீங்க அப்படிங்கிற மணித்தான் இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு இது வரைக்கும். ஏழை எமௌண்ட்டு தான் இவங்களுக்குலாம் பாரபட்சமே கிடையாது. அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட்டா இங்கே தான் வந்து நிற்பேன். நின்னோடய மதியம் அந்த ஸ்கோப் போட்டு தலையில் அழுத்திக்கிட்டு இருப்பான். யாரா நீ அப்படின்னு வாழை டக்குன்னு போட்டு உன்னை முடிச்சு விட்றான் அப்படின்னு அழுத்தேன். கரெக்டாக அவனே வந்து விழுந்துருவான். பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த மெயினான கேரக்டர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அவர் வாழலாம் போட என்னோட போட போக கழுத கூட விடுவாங்க. நீ என்ன மண்டு பண்ணி ஒரு வாழை போட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மெடியை சூப்பர் மெடிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருப்பேன். நம்ம டீம்மேட்டு பாய்ஸ் கம்கியர் இதான் ராவோ அப்படிமே வருவாங்க பாருங்க. வந்த வேகத்துக்கு ஒருத்தர் சட்டார் நேரம் லாங் ரேஞ்ச் ஒருத்தன் கவர் பார்த்துட்டு நம்மள லாங் ரேஞ்ச் அடிச்சு கிழிச்சு எடுத்துருவாங்க. போடா அந்த பக்கம்ட்டு நானும் எனிமி இந்த பக்கம் ஒருத்தர் ஃபுட் சவுண்டு காட்டுது. இவனே பின்னாடி கொஞ்சம் பேக்கப் வர ஆனந்தே அப்படின்னாரு. சரி நான் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரிப்பேர் கிட்ட போட்டு பார்த்துட்டே இருப்பேன். அதுக்குள்ளே ஒரு டவுன் வச்சிருவாரு. சரிவா இதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தன் தானே ஏறி போயிடலாம் அப்படின்னு இங்கேருந்து ஸ்கோப் அடிச்சு பார்ப்பேன். டவுன் ஆனால் ஒன்றும் தெரிய காணும். சரி ரைட்டு நம்ம கிட்ட போய் இறங்கி எங்கிட்டு இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு ஒரு ஊக்காங்க போட்டு போனா. ரைட்டு யாரும் பார்ப்போன்னு பார்த்தா தலைவர் நமக்கு அமௌண்ட் போட்டவர் ஒரு 150 அட்டிங்கனே காத்த கட்டி அப்படின்னா தலை ஏறி போய் சட்டார் நேர செத்துட்டாங்க. அமௌண்ட் எல்லாரும் அமௌண்ட் இறக்கிடுவோம். பார்த்தா போங்கடா அந்த பக்கம் அப்படின்னு பாட்டு டீமுங்களா அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணி விட்டு போயிடுவானுங்க. என்னங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னு தெரியவங்க மட்டும் பாருங்களேன். இந்த இடத்துல வந்து நம்ம உட்காந்துட்டோமா கண்டதுக்குள்ளே பஸ் ஸ்டாண்ட் தெரிய மாட்டாங்க. நம்ம டீம்மேட் தான் பார்த்து அடி வளர்த்துட்டு இருப்பேன். நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன். சிஆர் சொன்ன பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுருவாங்க. அடிச்சு பாருங்க அவருக்கு என்ன பாருங்க எலிமினேட்டுன்னு வந்துடும். ஏன்னா நேரில் விழுந்துட்டாரு நினைக்கிறேன் அவர். பொறுமையாக பாருங்க இந்த இடத்துல மேலே போயிட்டு இருக்காங்களா இவனை அடிச்சு முடிச்சு விட்டுருவேன். அடுத்து பாருங்க இந்த இடத்துல இன்னொருத்தன் வருவான் பாருங்க. இவன் தான் காய்ஸ் ஹேக்கரு.
பாருங்க எனக்கு அடியை மட்டும் பாருங்க ஃபுல்லாக ஹெல்மெட்டில் மட்டும்தான் அடி விழுது, வெஸ்ட்டே அடி விழுந்துருக்காது. அவன் பிளேயரா அவனை போய் சொல்லிட்டு இருக்காடா அப்படின்னா ஏன்னா சொல்கிறேன், அதுக்கு ப்ரூஃபும் காட்டுறேன் பாருங்க என்ன ஏதுன்ட்டு கடைசியில் காட்டுறேன் பாருங்க. இந்த இப்போ உனக்கு வந்து நல்லா டேமேஜ் கொடுத்து விட்டுருவேன். மிடியை போட்டு நான் ஏறலாம் தான் நின்றுக்கிட்டே இருப்பேன். அவர் பற்றி மினாட்ட தம்பி நீ ஏறி கிழிச்செல்லாம் போதும், ஆல்ரெடி ஒர்க் அப்படி தான் ஏறி போய் அடி வாங்கிட்டு அதை வச்சு கரெக்டாக சொன்னார். நீ பொறுமையாக ஜோனை பிடிச்சாரு, அவன் மணி மேலே போய் பார்த்துக்கிடும் அப்படின்னாரு. சரி ஓகே ரைட்டு நம்ம எதுக்கு மேலே போய்கிட்டு அடி வாங்கிட்டு அப்படின்னு நானும் ஜோனுக்கு பின்னாடி வெளில போவேன். மணி சரசரசரசன் மேலே ஏறுவார், ஏறட்டும் அப்படின்ட்டு நான் பாட்டு வெளில ஜோனுக்கு மட்டும் பிடிக்கிறதுக்கு நின்றுட்டு இருப்பேன். மேலே போனதுக்கு அவனுக்கு ஒரு சட்டார்னு அடிச்சு முடிச்சிருவாரு. நான் டவுன் ஆயிரம் வர அடுத்து நம்ம தான் அடிக்கும்னு நினச்சேன், பார்த்தா அவர் அடிச்சு முடிச்சு விட்டாரு. ஏழை எமோட்டுதே ஒரு கதை போட்டாங்க, அதான் செஞ்ச பெரிய தப்பு. இதான் லாஸ்ட் ரவுண்டு. இந்த ரவுண்டில் பாருங்க அந்த ஒருத்தனை காமிச்சேன் பார்த்தீங்களா ஹேக்கர்னு, இப்போ அடியை மட்டும் பாருங்க சும்மா தந்தா ஓடுறான் பாருங்க. சரி பார்த்துட்டேன் சரியே, இது இந்த 3ஆவது ரவுண்ட் வரைக்கும் ஹேக்கரே நான் ஃபிக்ஸே பண்ணல, சும்மா நார்மல் பேர் இந்த மனிதன் ஒருத்தன் மேலே வருவான் கிடையாது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணலான்னு காலுக்கிலே உருட்டி விட்டு பேக் அடிச்சு கொஞ்சம் ஓடி வந்து ஒரு வாழை போட்டுன்னு எவன் தெரில நம்ம ஆளுக்கு ஏதாவது கையை வச்சு விட்டான் போல, எல்லாம் கோபம் ஆயிட்டாங்க. ஏறி போய் உனக்கு ஒரு அழுத்து வினாட்டு அடிச்சு முடிச்சுட்டா பின்னாடி இந்த ஹேக்கர் போய் இவ்வளோ வந்து தொலைஞ்சிருவான். ஹிட் ஷாட் ஹேக் போட்டிருக்கான் போல, அவனால எனக்கு ஹெட்டு எனக்கு மேலே பிடிக்கவே இல்லை போல, ட்ராகே அவனுக்கு பிடிக்கல போல. சரி பார்த்துக்கலாம் வரட்டும் என்னதான் நடக்கும் பார்த்துக்கலாம். நான் அவனை இந்த மோக்கோவை மட்டும் பாருங்க, அந்த அவன் தான் அந்த ஹேக்கர் தான் அந்த மோக்கோ. நாங்கள் எவ்வளவோ டேமேஜ் கொடுப்போம், ஓடிக்கிட்டே இருப்பான். வெஸ்ட்டு 4ஆவது லெவல் அந்த 3rd level வெஸ்ட் ஏதோ போட்டான் போல, அடிக்கவே முடியல எங்களால். அவனை விரட்டிக்கிட்டே இருப்போம். இந்த எம்பி பாட்டி 2-3ன்னு தேவைப்படும் போது யூஸ் ஆகாது பாருங்க. அந்த இடத்துல மட்டும் நான் வெளில போயிருந்தேன், நெத்தில அடி விழுந்துருக்கேன், ஜஸ்ட் மிஸ்ட்டு தப்பிச்சிட்டேன். நின்று பார்த்துட்டே இருப்பேன். இந்த இடத்துல நாங்கள் போய் பண்ண ஒரு தப்புனா நின்றுக்கிட்டே இருந்துட்டோம். ஏன்னா 2 ஓவர் தானா, டீம்மேட்டில் 2 வரையும் முடிச்சு விட்டாங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க கரெக்டாக நான் எங்கே நிற்கணும் அந்த பக்கமே வராம பாருங்க. இப்போ சைட்டாக வந்து என் நெத்திலே அழுத்து வேற வெஸ்ட்டை பாருங்க அப்படியே தான் இருக்கும், பியூரா தலையிலே தான் அடிப்பான். யாரா நின்று பாருங்க இப்போ சைட் அவர் நிற்கிறாரா, இதுக்கு நேரன்னு எமௌண்ட் போடுறதுக்கு எமௌண்ட் இல்லாத பாட்டு அந்த இதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கு. நல்ல மேட்ச் இந்த நாய்களால் நக்கிட்டு போச்சு. செம்ம ரிவெஞ்ச் கம்பேக் மேட்சாக இருக்கும் பார்த்தா இதாக போயிடுச்சு. லெவல் எல்லாம் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. அது மட்டும் இல்லை காய்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா ஆப்பனரில் வந்து தமிழ் பிளேயர் இத்தனைக்கும். அதுக்கப்புறம் தான் பார்க்கணும் தமிழ் பிளேயராடா இப்படி இருக்கீங்க, இந்த வந்துட்டார் நம்ம தலைவர் 12ஆம் லெவலு. ஏண்டா அவசியம் நீங்கள் இப்படி ஏற்றணுமாடா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.